வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 2 ரிலீஸ் ஆயிருக்குங்க. சௌந்தர்யா தர்ஷிகாவை அடிக்க பை வாங்க பாரு தன்னுடைய தோழிக்காக. அதை தான் எடுத்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஜாக்லின், தர்ஷிகா, அங்கிட்டு சௌந்தர்யா 3 பேருமே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேட்குறாரு, தர்ஷிகா நீங்கள் எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு தர்ஷிகாவை பார்த்து. இல்லை சார், ஒரு கான்வர்சேஷனில் உங்கள் அப்பா வீட்டு வீடா அப்படின்னு ஒரு கோவத்தில் கேட்டது தான் சார். அதுக்கு வேறு எந்த மீனிங்குமே கிடையாது அப்படின்னு தர்ஷிகா சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் சேதுபதி சொல்கிறாரு, அது எங்களுக்கு புரியுது, பட் அது எந்த விதத்தில் எடுக்கப்படும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக வேர்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு தர்ஷிகாவிட்ட சொல்கிறாரு. ஜாக்லினை கேட்குறாரு, நீங்கள் எந்த விதத்தில் அப்படி எடுத்தீங்க, அப்புறம் நீங்கள் அந்த சீப்போ அப்படிங்கிற வேர்டெலாம் நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்குறாரு. அதுக்கு அவங்க சேஃபான எப்போவுமே சொல்லுவாங்கள்ல, அது பேசியிருக்கக்கூடாது தான் சார் அப்படின்னு. எல்லாமே பண்ணிவிட்டு இங்கே பேசியிருக்கக்கூடாது, செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்புறம் சௌந்தர்யாவை பற்றி கேட்குறாரு. சௌந்தர்யா, உங்கள்கிட்டலாம் நான் என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்படின்னு சௌந்தர்யாட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இன்றைக்கும் வச்சு செய்வார் போல இருக்குது 2 பேரையும். அதனால தான் நேற்று சேவ் பண்ணாரா முன்னாடியே 2 பேரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டாக இருக்குது. சௌந்தர்யா அவ்வளோ கோவம் வருதுங்க ஜாக்லினை தொட்டா. அந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை, 2-3 இடத்துல அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல தர்ஷிகாவை போய் அடிக்க போயிருப்பாங்க சௌந்தர்யாவை கேள்வி கேட்டதுக்காக. அதே இது அன்னைக்கு ஜாக்லின் அந்த பேட்சை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வருவாங்கள்ல, அப்போ ரஞ்சித்தை ஒரு அதட்டியிருப்பாங்க. அப்புறம் நைட்டு இந்த லிவிங் ரூமில் பெட்ரூமில் சாச்சனா ஜாக்லின்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ எந்திரிச்சு அடிக்க வருவாங்க சாச்சனாவை. ஸோ இது ஒரு சீசனு. அப்புறம் நம்ம ராணவை எந்திரிச்சு அடிக்க வருவாங்க. இப்படி ஏகப்பட்ட அடிக்க வர்ற சீசன் நடந்துச்சு. ஸோ சௌந்தர்யா அவங்களுக்காக இல்லை, ஜாக்லினுக்காக. ஸோ ஜாக்லின் எந்தளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி எந்தளவுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஸோ வெளியிருந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அப்படியே ஒரு நேச்சுரலாக வர்றது மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க கண்டிப்பாக மேனிப்புலேட் ஆகி தான் அப்படி ஆகுறாங்க. இது பியூர் மேனிப்புலேஷன் தான். நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். ஸோ சௌந்தர்யாவோட கேம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ராயனோட கேம் அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஜெஃப்ரி அப்பப்போ கொஞ்சம் பொழைச்சி போன பையன் மாதிரி அவன் கொஞ்சம் நல்லவே மாதிரி காமிச்சிட்டு இங்கிட்ட ஒரு பேச்சு அங்கிட்ட ஒரு பேச்சு அப்படியே பேச்சு அப்படியே ஓட்டிட்டான். ரஞ்சித் போய் மாட்டினது அவருடைய தலையெழுத்துன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒரு ஆடிட்டர் ரஞ்சித் மேனேஜர் ரஞ்சித் மாதிரி அவர் பேரை வச்சு அவரையும் கொஞ்சம் வச்சு செஞ்சுட்டானுங்க. ஸோ இதை நான் ஜாக்லின் தப்புலாம் சொல்ல முடியாது. அவங்க கேம் விளாடுறாங்க, அவங்களுக்கு கிடைச்ச அது ஒரு பெனிஃபிட் தான் அந்த கோவா கேங்கு. அதை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டு இவங்க முழிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு ஜாக்லின் பொறுப்பு கிடையாது. ஜாக்லின் அவங்க இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கேமுக்கு ஃபிட்டே கிடையாது. ஸோ அது ஜாக்லினோட தப்பே கிடையாது. ஸோ இவங்களுடைய தப்பு தான். இனிமேலாவது அதிலேருந்து வெளியே எப்படி விளாடுவாங்க அப்படிங்கிறத பார்க்க நானும் ஆவலாக உள்ளேன்.